முதல் வரியிலே சொன்னேன், சிஸ்டத்திலே ஒரு சேஞ்ச் தேவைப்படும். நீதிமன்றங்கள் வாய்தாவா கொடுத்துட்டு போகக்கூடாது. 1, 2, 3 வாய்தாக்கு மேலே கொடுக்க மாட்டேன். நான் வந்து விசாரணை பண்ணிடுவேன், விசாரணையை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ அப்பீலுக்கு போய்க்கோ, நான் தண்டனை கொடுத்துருவேன், நீ அப்பீல் போய்க்கோ. அப்போ ஒரு கொலை குற்றமே 10 வருஷம் 15 வருஷம் விசாரிக்கப்படும். அதில் 60% பேர் விடுதலை ஆயிடுவாங்க. யாருக்கு அச்சம் வரும்? உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் ஒரு கொலை செய்யப்பட்டவனே வந்து அவங்களே ஆஜராகிறத வந்து பார்க்க முடியுது. நாங்க சுட்டு வந்து பிடிச்சோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல வந்து சொல்றது வந்துட்டு பார்க்க முடியுது. ஆனா பொதுமக்கள் ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா நிஜமாலுமே அவங்க தான் குற்றவாளியா அப்படிங்கிற சந்தேகமும் இங்க எழுதுறத பார்க்க இல்ல. அவங்க குற்றவாளிங்கிறத சந்தேகப்பட வேண்டியது இல்ல. ஒண்ணு அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க, 2 வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து யாரையோ பிடிச்சி எங்கேயோ போட்டாங்கன்னு கொண்டு போய் நம்ம இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லை. என்னுடைய பிரச்சனை வந்து இந்த சிஸ்டத்துல வந்து விடுதலை ஆறுது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. இப்போ வந்து இவங்க கூண்டாஸ் போடுவாங்க, கூண்டாஸ்ல பார்த்தீங்கன்னா 75% கூண்டாஸ் வந்து விடுதலை ஆகிறாங்க. கூண்டாஸ் வந்து அப்ப என்ன மைண்ட் அப்ளை பண்ணி கூண்டாஸ் போடுறாங்க? சும்மா மீடியாவுக்கு ஒன்று போட்டுருவோம்.